இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ரேண்டமான ரீல்ஸ் வீடியோ ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால நாங்க வந்து சில பேரோட இதெல்லாம் ஷார்ட் வீடியோவா இருக்கறனால அதுல இந்த மாதிரி போடலாம்னு நிறைய வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆமா பாருங்க. யாரா சொன்னால ஜெயிக்க முடியாது. ஒரு கோழி முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டு போய்ட்டா தென்னை மரம் உயரத்துக்கு பறந்து துரத்தும். கோழிக்கு குஞ்சு இருக்கா கோ? ஏய் உனக்கு இருக்காடா? என்ன கோ சொல்றீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? பாசிட்டிவா உனக்கு ஏற மாட்டேன்னு பார்த்தா மோட்டிவேஷன் கூட ஏற மாட்டேன். எல்லே கேக்குறான் கோச். எல்லே என்னடா கேட்டா? உனக்கு ரெண்டா வாங்கி கொடுத்துட்டு டைட்டில் வாங்க வேண்டியதானே? கோச் அவன் யாழ்னே கேக்குறான் கோச். உரா போன வாரம் என்னைய கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரெய்னிங் கொடுக்க கேட்டாடா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா. என்ன கோச்? தேவலடா உட்றாதடா அவளை. ஆல்ரெடி நிறைய விட்டோம் கோச். லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வார்த்தைய முன்ன பின்ன போட்டு பேசாதடா. போறடா எனக்கு. கோச் அவனை அடிக்கணும் கோச். டேய் அவன் வேலை செய்ய வந்தவன் அவனே அடிக்கணும். அவனை சொல்ல கோச். சரி மேட்ச் டைம் அது வாடா போலாம். வேற க்ளோஸ் இருக்கா கோச்? ஏன்டா கிஸ்டியா? இல்ல கோச் காத்தே வர மாட்டேங்குது. உள்ள வேர்க்குது. உள்ள ஒரு பட்டன் இருக்கும் பாறா, அழுத்தி ஏசி காத்து வரும். அப்படியே கோச். சரி காலேஜ் பண்ண உடனே சண்டை சேவல பிக்னிக் காத்து வரல. போடா. அவனை அடிச்சிட்டல கோச். சொல்லுங்க கோச் அவனை அடிச்சிட்டல. டேய் உன் கோச் அங்க இருக்கடா. அடி வாங்க கேர்ல என்கிட்ட பேசு. ஒரே மாதிரி இருக்காங்க. டேய் கில்லர் பீட்ரே அவன் கோச் கிட்ட என்னடா பேசுறீங்க? இங்க வாடா. இவனும் கேர்ல இருப்பான் பாரு. அவன் கோச் என்னடா பேசுற? அவனை கொன்றுவன்னு சொல்லிட்டு வந்த கோச். அவன மறுபடியும் அடிக்க வர. யாரடா ஏமாத்துற? போடா. யாலி. டேய் அவன்ட்ட என்ன பேசுறீங்க? கட்டனாடா. அவன்ட்ட தான் பேசுறா அடிக்கிறது. நான் இறுதி போட்டியே கில்லர் பீட்ரே வென்றார். ஒரு ரியாலிட்டியா இருந்தா இப்படிதான் நடந்துருக்கும். மறைந்தா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. மான்கராத்தே படத்தே ஒரே இதுல முடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மையா நடந்தது. இதுதான் நடந்திருக்கும். அங்க பார்த்து குடிப்பாரு அதுக்குள்ளே அடிச்சு இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த கதையை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்படி எடுத்திருந்தா மேபி அந்த படம் பயங்கர ஹிட் ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங் இந்த மோட்டிவேஷன் சொன்னார்ல, கோழி வந்து இவ்வளவுதான் பறக்கும், அது கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு பணம் வரத்துவே அப்படின்னு சொன்னதுக்கு இது படத்திலே சிவகார்த்திகேயன் அதை கேட்டிருந்தாருன்னா என்ன இருக்கும்? ஏன்னா இவரு இதுக்குதான் இதுக்கு முன்னாடி ஒரு என்னது சுடுதண்ணில கைவிட்டான். இவருக்கு ஒரு ஃபேன் ஆயிட்டேன் நான். நிறைய இப்போ ரீசெண்டா அவங்கதான் இப்போ ஃபேம்ல இருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இப்போ எச்சி சூர்யா பேசவா தலைவரே சாந்தத்திலே மைல் வாங்கி வரல. பெங்களூர் ஹார்பர்ல ட்ரெயின் எடுக்க மாட்டேன் டிரைவர் சொன்னா. திருநெல்வேலி ஏர்போர்ட்ல பஸ் எடுக்க மாட்டேன் பைலட் சொன்னா. ஏர்போர்ட்ல பஸ் எடுக்க யாரு தெரியுமா? அத்தனை தெரியல. நீ என்ன சூர்யா தம்பி கார்த்தியா இல்ல செல்வராஜ் தனுஷா? நான் ஏசில தெரியும்ல, அதனால தான் உங்களுக்கு ஏசி போட்டறோம். நான் ஏசி இல்ல, நான் ஏசி போடாத. என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறேன்? நான் பாடம் செய்றேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என்ன டிவில கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல இருந்து பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க டிஸ்கவரி சேனல்ல டிவி பாத்துக்க கேக்குறல. சும்மா வெறுப்பேத்துற சொல்லலாம். நீ என்ன சாப்பிடுறீங்க? நான் பசிக்கு பொங்கல் சாப்பிடுறேன்டா. மிஸ்கி பாயாசம் சாப்பிடுறேன். தம்பி இது ஃப்ரைட் ரைஸ் கடை, ரெண்டு பேருக்கு இல்ல. அன்னைக்கு லோட் எத்தனை மணிக்கு வந்து? காலைல 3:30 மணிக்கு. அதுல பருப்பு எத்தனை அரிசி போட்டு முதல்ல நீ யாரு? நான் இந்த மாதிரி டீடைல்ஸ் அனுப்பி அவளோட பில்டப் கொடுப்பேன். என்னாச்சு நீ அதை விட ஃபர்ஸ்ட் மூக்கு ஒலி ஒலி மீ சலிட்டு பாரு. ஒரு பேரஸ்ட் இது யாரும் தெரியல, புதுசா இருக்கு. ரூபனா ஏதோ போய் போட்டுருச்சு, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. உங்க இல்ல நான் ஏதோ ஒரு பார்த்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களோட வீடியோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு நாவல் ஏதோ ஒன்னு ரெண்டு வீடியோ பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இது மீச வச்சனால கண்டுபிடிக்க முடியல. தெரியல மீச வச்சுமே பார்த்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு படத்தை எப்படி கொலை பண்ணணும்னு இல்ல நானுமே அந்த படம் பார்க்கும் போது, அதாவது சிங்கத்தை டிவில பாத்திருக்கியா, வேட்டையாடி பாத்திருக்கியா? ஆமா நான் பாத்திருக்கேன். உண்மையிலே நான் டக்குன்னு நம்மளுக்கு தோணி இருக்கும், ஏன்னா நம்ம டிஸ்கவரியில பாத்துருப்போம். அது நல்லா இருந்துச்சு. மணி காலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தா நாளைக்கு காலைல கஷ்டம். நான் காலைல வர முடியாதுண்ணா. காலைல வருமானா கையில வா. மொக்க காமெடியா இல்ல இல்ல எங்க காலேஜ்லயும் ஒருத்தர் வந்தா அப்படி வார்த்தைக்கு பேசுவான். கிட்டார் வாங்கிருக்கேன்டா.
இப்படிடா வாசி. என்னத்த பண்ண தொலைக்க போறாங்க இல்லையா? என்கிட்ட கிட்டார் இருக்கு. உங்ககிட்ட கிட்டார் இருக்கா? வாசிக்கிட்டா? வாசி. போன்ல அந்த கிட்டார் ஆப் இருக்குல்ல, முடம்போக்கு டேய். டேய் லெஃப்ட்ல கை போடுறா. லெஃப்ட்ல கை போடுறா. ஓகே ஓகே. முடம்போக்கு டேய். எக்ஸாம் கொடுடா. என்ன எக்கா? எக்குடா. எக்குவா? எக்க போறாரா நினைச்சேன். என்னடா பண்ற? இதான் எக்குன்னு. பகவக்கடே முகேஷ் சின்ன வயசுல இருந்து மூக்கஜோ கடிச்சதுனால என் வாயை அடிச்சு உடைச்சிட்டேன். டாக்டர் சொல்றாங்க எனக்கு பேச்சு வராம கூட போலான்னு. சோகம் என்னன்னா முகேஷ் எங்களால. ஆனா இது மொக்க காமெடி. இது மாதிரி என் காலேஜ்லயும் ஒருத்தர் இருந்தான். அதாவது வார்த்தைக்கு என்ன பேச, நம்ம சீரியஸா ஏதாவது பேசுவோம், அப்பவும் இதே தான் பண்ணுவான். எரிச்சல் வந்துடும். ஒரு கட்டத்துல 2-3 வாட்டி அடிச்சிருக்கோம் நான். ஆனா வந்து ஸ்டார்டிங்ல நானும் இந்த மாதிரி காமெடிலாம் கேட்டு சிரிச்சிருக்கேன். இப்போ கோவமா வரும். அது எப்போ சிரிப்போம்னா, இப்போ அதை வந்து வேற யார்கிட்டயா இப்போ மொக்க காமெடி பண்ணி அவனை மொக்க பண்ணானா அப்போ சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதை நம்ம கிட்டே பண்ணும்போது தான் எரிச்சலா இருக்கும். இல்ல நான் சிரிச்சிருக்கேன். இது ஸ்டார்டிங்ல காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்றவங்களா இருக்காங்க, சிரிச்சிருக்கேன். அதை வந்து திருப்பி 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 சொல்லும் போது காண்டாயிடும். இல்ல திருப்பி இல்ல, நான் தான் சொல்றேன்ல, என் காலேஜ்ல அந்த சொன்ன அவன் ஃப்ரெண்டு வந்து திருப்பி திருப்பி இல்ல, அதாவது நம்ம என்னென்ன பேசுறோமோ அதுக்கு ஒரு மொக்க வச்சிருப்பான். அவன் எங்க இருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. என்ன பேசினாலும், அதாவது இந்த மொக்கைய சொல்லிட்டானா அது திரும்பி சொல்லுவான் அப்படிலாம் கிடையாது. வேற ஏதாவது பேசினா அதுக்குமே ஒண்ணு வச்சிருப்பான் ஏதாவது. அதெல்லாம் நம்ம இவன் உட்காந்து இதுக்குன்னே மொக்க சொக்க எழுதிட்டு இருப்போம் போல இருக்கு, அந்த மாதிரி தோணும். நல்லா இருந்துச்சு. கருப்பு டைலாக்கா? அவர் சீரியஸா நினைச்சு படம் பார்க்காத தெரியாதுல என்னன்னு. ஏனா இருப்பாங்க சில பேர். அந்த இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும் போது அந்த ஏதாவது விளையாடும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தோட டைலாக்லாம் பேசுறதுலாம் பண்ணுவோம். அப்பப்போ சில பேருக்கிட்ட அதை உண்மையிலே இப்போ அந்த படமே பார்க்காதவங்கிட்ட பேசிட்டோம்னா நம்ம தான் அசிங்கப்படுவோம். ஆமா உண்மைதான். நான் ஒரு அசிங்கப்பட்டு இருக்கேன். அந்த புலிகேசி படத்துல அந்த முயலை 3 நாள் அதுல நீந்த ஓடணும்னு, முயலை வந்து 3 நாள் நீந்த விடணும். அந்த ஒரு காமெடியால வந்து அவ்வளவுதான் சொல்றேன், நீந்த விட்டு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், நிறைய பேர் அது பார்த்துருக்க மாட்டாங்களா. நம்ம அது அந்த சிச்சுவேஷனுக்கு பேசுவோம், பேசினா என்னடா பேசுறோம், ஏன்டா சொன்னோம் அந்த ஜோக்கு. அதே மாதிரி அந்த இது அயன் படத்துலயே சொல்லுவாங்க பச்சை துரோகி அப்படின்னு. அத சொன்னா எதுக்கா திட்டுற, ஏன்னா டயலாக் கிடையாது. அந்த மாதிரி இருப்பான் உண்மையில எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு பால் 2 மேரி கொண்டு திருமூஞ்சி. ஓ இது சரி, மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல சரி குட். இல்ல சரி, என்ன விதத்துல வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு கொடுப்பா. நோ வேறதா பிஸ்கட் இந்த இடத்துல வந்து கொடுங்க. அப்படி கேளு, எதனா ஒண்ணு கொடுண்ணா. இதா இருக்கு. நான் மேரிகோல்ட் பிஸ்கட் எதனா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இத மாரி பிஸ்கட்னோ. மேரி பிஸ்கட்டா? நோ நானா
உட்காந்துட்ட பால் யாரும் எடுத்து கொடுப்பா நோ வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்து நான் டைம் ஆகுது நான் சீக்கிரம் எடுத்து கொடுனா பெரிய செஞ்சுக்கிறா இதான் அவன் கடைக்கு வரைய மாட்டேன் நம்ம மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன் என் நேரா வேற எந்த கடையும் இல்ல அதான் வந்து தொலைஞ்சேன் சீக்கிரம் குடியா நான் கிளம்புறேன் வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டி சிட்டி பேசாத டென்ஷன் ஆகுது எனக்கு நீ கஸ்டமரா நான் கஸ்டமரா உங்களெல்லாம் சும்மா பொருள் வாங்குறேன் காசு கொடுத்தானே வாங்குறேன் உனக்கு பால் தானே வேணும்? ஆமா என்ன கலரு? ஆரஞ்சு கலரு அந்த கலர் இல்ல, என்ன கலர் இருக்கு பாலே இல்ல. அம்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? கண்டென்ஸ் ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தாவத்துல கண்டென்ஸ் மில்க் போடா. நோ வேற எங்க கடை இல்லனா வேற கடை எல்லாம் வெளிய போய் வாங்கடா. எவனே கடைக்கு வராதீங்க. டேய் வேண்டா வர கஸ்டமர் தொத்தி விடுற. ஆமா இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு. வரவங்க எல்லாம் மனநேரமா தான் அனுப்பி விடுறாரு. எவ்வளவுன்னு சொல்லியா குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண? வரவங்க மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தாவலாமா பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரி அந்த மசாலி பண்ணு. காசு ஓடி நான் இருப்பா உண்மையிலே இந்த மாதிரி நிறைய பேரு போய் கேட்டோம்னா அவங்க இந்த மதியான டைமு இல்ல மூடுற டைம்ல போனா இதெல்லாம் இல்ல அப்படின்னு மூஞ்சி அடிச்ச போய் சில பேர் பேசுவாங்க. ஒண்ணுமே இல்ல, அதுக்கப்புறம் அந்த கடை பக்கம் எரிச்சலா இருக்கும். அதான் உண்மையிலே எல்லாமே தொங்கிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். கேட்டானா நம்ம கேக்குறது மட்டும் இருக்காது. அது ஏன்னு தெரியல. சில கடை அப்படிதான் தெரிஞ்சு அப்படி பண்றாங்களா தெரியாம அவங்களுக்கு நம்ம சில பேரை பிடிக்காதா இருக்கும். அதனால காணல அவங்க எதுவுமே கிடையாது. அதனால சாப்பிடுற டைமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா நல்லா இருக்கு. ஓ இப்படி ஹேர் கட் பண்றது. ஐயோ பிஞ்சோண்ட மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. லோக்கல் கடையில போய் வெட்டிட்டாங்க. பாவம் அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு. இவங்களும் பாத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கட்டிங் தான் குட்டியா வெட்டலான்னு அந்த பார்பர் லோக்கல் இதா இருப்பாங்க. அதாவது பக்கத்துல ஏதாவது தெரு பக்கத்துல இருக்கவங்க அவன் பார்த்தானே அவனுக்கு தெரிஞ்சு அது கொத்துக்கறி போட்டிருக்கு. அந்த சைடு எல்லாம் கொத்துக்கறி போட்டு ஒரு வெட்டினா ஒரு அழகா இருக்கும். அப்படி வந்து ஷேப்பா இருக்கா அது அது பிஞ்சு பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ பாவம் வெட்ட பயமா இருக்கு இதை பார்த்துட்டு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.